வணக்கம். ஜிஎஸ்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக நிதானமாக கேளுங்க, ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டிங்கிறது இதுக்கு முன்னாடி 2017 ஜூலை 1 அமல் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டிங்கிறது. அதுக்கு முன்னாடியும் டேக்ஸ் வரி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்லாமல் வேறு டேக்ஸ், அதாவது எப்படின்னா கலால் வரி, சுங்க வரி, சேவை வரி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சொல்லுவாங்க. அந்த வரியை எல்லாத்தையும் ப்ராக்கெட் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி ஈஸியாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஜூலை 1 2017 இந்த ஜிஎஸ்டியை அமல் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இது ரொம்ப பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். இன்னும் அடுத்த ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பிஃபோர் ஜிஎஸ்டி, அதாவது எப்படின்னா ஜிஎஸ்டி 2017க்கு முன்னாடி உள்ள ஜிஎஸ்டி உள்ளது. இது ஆஃப்டர் 2017க்கு அப்புறம் அந்த ஜிஎஸ்டியாக கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி உள்ளது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதான் ஹோல்சேலாக நீங்கள் சின்ன ஒரு பிஸ்னஸ் மேனு, நீங்கள் ஒரு ஹோல்சேல்கிட்ட போய் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, அதில் 14 ரூபா 50 காசு டேக்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேட்டு பார்த்திங்க அப்படின்னா, டியூட்டி ஃப்ரீ 14.50, வேட்டு 12.50. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 127 ரூபா. நீங்கள் அதான் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் ட்ரேடு நீங்கள் ரீட்டைல் ஷாப்பு, நீங்கள் திருப்பி கஸ்டமர்கிட்ட விற்கிறீங்க அப்படின்னா 114 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா, 100 ரூபா ப்ளஸ் 14 ரூபா 50 காசு, 114 ரூபா 50 காசு நீங்கள் வாங்கிருக்கீங்க. நீங்கள் மார்ஜின் உங்களுக்கு ப்ராஃபிட் 10 ரூபா சேர்த்து 124 ரூபா 50 காசுன்னு வச்சுட்டு, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேட்டு மட்டும் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க. கஸ்டமர்கிட்ட வாங்கினீங்கன்னா அது 15.50 வரும். டோட்டலாக 140 ரூபா. 140 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருப்பீங்க கஸ்டமர்கிட்ட. அந்த 140 ரூபாயில் நீங்கள் முன்னாடி காசு கொடுத்து வாங்கினது 127 ரூபா. அதில் உங்களுக்கு மார்ஜின் வச்சுருக்கிறது 10 ரூபா. 127 ப்ளஸ் 10 137 ரூபா. அந்த 3 ரூபாயை நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் ஜிஎஸ்டி, பிஃபோர் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டியூட்டி, வேட்டு இந்த மாதிரிலாம் தனியாக இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பே பண்ணுவோம். 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 14 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 14 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா 128 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிருக்கீங்க. 128 ரூபாயில் நீங்கள் திருப்பி அதேமாதிரி 10 ரூபா உங்களுக்கு மார்ஜின், உங்கள் லாபம் ப்ராஃபிட் 10 ரூபா வச்சு விற்கிறீங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 14% போட்டிங்க அப்படின்னா 28% பார்த்திங்கன்னா 30 ரூபா 80 காசு வரும். டோட்டல் கஸ்டமர்கிட்ட நீங்கள் விற்கிற காசு பார்த்திங்க அப்படின்னா 140 ரூபா 80 காசுக்கு விற்பீங்க. அந்த 140 ரூபா 80 காசில் உங்கள் 138 ப்ளஸ் ஒரு 10 138 128 ப்ளஸ் 10 138 போச்சு அப்படின்னா பாக்கி 140 ரூபா 80ல் 2 ரூபா 80 காசு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட இன்னும் ஈஸியான ஒரு ஸ்லைடு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஜிஎஸ்டி. நீங்கள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு காசு பே பண்ணுறீங்க, அந்த ஜிஎஸ்டி எப்படி கொடுக்குறீங்க, தெளிவாக நல்லா நான் பொறுமையாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்குலாம் புரியாது. நீங்கள் அதாவது அப்படின்னா நீங்கள் ஒரு ரீட்டைலரு, ஹோல்சேல் ஷாப்பு, ஒரு ஹோல்சேலில் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா பல்காக பெரிய கடை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் மீடியம் கடை வச்சுருக்கீங்க. நீங்கள் ரீட்டைலரு, அவங்க ஹோல்சேல். இப்போ நீங்கள் அந்த பெரிய கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. பொருள் ஒரு அரிசியாக வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோ அரிசி வாங்குறீங்க. எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு அங்கேருந்து அரிசி வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் கடையில் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரும்போது அந்த 1000 ரூபா பில்லுக்கு 100 ரூபா ஜிஎஸ்டி நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. 1000 ரூபா நீங்கள் அரிசி காஸ்ட்டு 10% ஜிஎஸ்டி 100 ரூபா. இப்போ 1100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. 1100 ஆச்சு. இந்த 100 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க. இது உங்கள் ஜிஎஸ்டி, உங்கள் ஜிஎஸ்டியோட நம்பரில், உங்கள் பேரில் ஜிஎஸ்டியோட போர்ட்டலில் டேஷ்போர்டில் 100 ரூபா உங்கள் பேலன்ஸு, உங்கள் காசு அங்கே இருக்கும். அதை காசை எடுக்க முடியாது, பட் அங்கே அக்கௌண்ட்டில் காமிக்கும். அடுத்து அந்த காசை எப்படி நீங்கள் கணக்கு எடுக்கலாம் அப்படின்னா, அவுட்புட் ஜிஎஸ்டி. இந்த அவுட்புட் ஜிஎஸ்டிங்கிறது நீங்கள் ஹோல்சேலரில் போய் வாங்கிட்டு வந்தீங்களா 1000 ரூபா அரிசின்னு, இங்கே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க கஸ்டமர்கிட்ட. யார் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு உள்ள பக்கத்து தெருவில் கடைக்கு ஜாமான் வாங்க வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட 1000 ரூபா அரிசியை ப்ளஸ் உங்களுக்கு 100 ரூபா மார்ஜின், உங்கள் ப்ராஃபிட் வச்சு 1100 ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. அவங்க 1100 ரூபா அவங்கள்ட்ட விற்கும்போது அவங்களுக்கு பில்லு, கம்ப்யூட்டர் பில் போட்டு கொடுக்கும்போது அதே 10% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுவீங்க, அவங்க பே பண்ணுவாங்க. அவங்க பே பண்ணும்போது அதுக்கு 110 ரூபா சேர்த்து மொத்தமாக 1210 ரூபா நீங்கள் வாங்குவீங்க. யார்கிட்ட? கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் வாங்குவீங்க. புரியுங்களா? நீங்கள் உங்கள் அரிசியோட விலை 1100, அந்த 1100க்கு 10% ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னா 110 ரூபா வரும். புரியுதுங்களா? மொத்தம் சேர்த்து 1210 ரூபா. அந்த 1210 ரூபா கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடி போய் எவ்வளோ வாங்கினீங்க, ஜிஎஸ்டி ஆல்ரெடி உங்கள் போர்ட்டில் எவ்வளோ இருக்குது, 100 ரூபா. நீங்கள் ஒரு இந்த மெயின் ஷாப் இருக்குல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் 100 ரூபா ஜிஎஸ்டி கொடுத்து வந்தீங்க. இங்கே உங்களுக்கு கஸ்டமர் 110 ரூபா அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி காசை இங்கே கொடுத்துட்டாங்க. இதுவும் இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் பில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிஎஸ்டி வெப்சைட்டில் உங்கள் போர்ட்டல் உங்கள் ஜிஎஸ்டி நம்பரில் இது போய் வந்து டெபிட்டு கிரெடிட்டாக இது மாதிரி மாறிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் ரூ. 100 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் ₹110 இப்போ கஸ்டமர்கிட்டருந்து ஜிஎஸ்டி வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ₹110 கஸ்டமர்கிட்டருந்து ஜிஎஸ்டி வாங்கியிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் ₹100 அங்கே பே பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ அந்த 110 மைனஸ் ₹100 போக ₹10 பேலன்ஸ். இந்த ₹10 வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதுதான் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை வந்து நீங்கள் லட்சத்தில் வாங்கினாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலும் சரி, சிம்பிளான கான்செப்ட் இதுதான். இதில் ப்ராஃபிட் உங்களுக்கு ₹100 அதான் அப்படின்னா ₹1000 வாங்கியிருந்தீங்க. அந்த அரிசியை ₹1100 சேல்ஸ் பண்ணிட்டீங்க. ஜிஎஸ்டிக்கு ₹100 நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க. உங்கள் கஸ்டமர்கிட்ட ₹110 நீங்கள் வாங்கிட்டீங்க. இந்த ₹110 ₹100 நீங்கள் பே பண்ண காசை எடுத்துட்டீங்க. அப்போ பேலன்ஸ் ₹10. இந்த பேலன்ஸ் ₹10 வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுகிட்ட பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுற ஒரு காஸ்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு வரியாக போய் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸோ இந்த அரசாங்கம் நடத்துகிறாங்கல்ல, ஸோ இந்த காசை வச்சு தான் அவங்க வந்து இந்த இதை வந்து அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து 5% போட்டிருக்கேன். இப்போ 10% பார்த்தோம்ல, இப்போ வந்து 5% பார்க்குறோம். ஸோ ₹40,000 நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கிட்டீங்க. அதான் எப்படின்னா நீங்கள் ₹1000 பொருள் ₹1000 வாங்கி இது பண்ணுறீங்க. இது வந்து எப்படின்னா ஸோ ஒரு நகை கடையில் ஒரு நகை வந்து நீங்கள் இப்போ மெயின் டீலர்கிட்ட வாங்கிட்டீங்க. நீங்கள் ஒரு ட்ரேடரு ஒரு ₹40,000 வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு அதாவது ஒரு பவுன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ₹40,000 வாங்கிட்டீங்க. சரி, அரை பவுன்னு வச்சுங்க. அரை பவுன் ₹40,000 வாங்கிட்டீங்க. ஸோ ₹40,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கியிருக்கீங்க. 4 5 20. ஸோ ₹2,000 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 5% வந்து ஐஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ₹40,000 நகைக்கு ₹2,000 நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஸோ மொத்தம் ₹42,000 நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்க. ₹2,000 அவங்க வந்து உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்கள் ஜிஎஸ்டி நம்பரில் இருக்கும். ஸோ அது ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதமோ 6 மாதம் ஆகிடுச்சு. அந்த நகையோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏறும்போது திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து நகை வாங்குறாங்க. கஸ்டமர் நகை அன்றைக்கி நீங்கள் வாங்கும்போது அரை பவுன் நகை வந்து ₹60,000 ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ₹60,000 ஆச்சு. ₹40,000 தான் வாங்கினீங்க. இதில் ₹20,000 உங்கள் மார்ஜின் ப்ராஃபிட் வரும். ஸோ ₹60,000 அந்த பொருள் விலை வந்து ஏறிடுச்சு. ஸோ அன்றைக்கி அந்த கஸ்டமர்கிட்ட ₹60,000 நீங்கள் விற்கிறீங்க. ₹60,000 விற்கும்போது அதே 5% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 6 30 ₹3,000 ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கஸ்டமர்கிட்டேருந்து ₹3,000 ஜிஎஸ்டி வாங்கிட்டு அந்த ₹60,000 அசல் அந்த பொருளை வந்து விற்றுடுறீங்க. ₹63,000 அவங்க கஸ்டமர் பே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ₹40,000 விற்றுறீங்க. நீங்கள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது ₹40,000, விற்றது ₹60,000. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ₹20,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. நீங்கள் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹2,000 கொடுத்து ஜிஎஸ்டி வாங்கிடுவீங்க. அதான் மெயின் ஜுவல்லரிகிட்டேருந்து. ஸோ நீங்கள் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா ₹3,000 ஜிஎஸ்டி கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த 3,000 மைனஸ் 2,000 3,000 கஸ்டமர்கிட்ட வாங்கினது, நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி 2,000. இது போக இந்த ₹1,000 உங்கள் ரெக்கார்டில் ஜிஎஸ்டி நம்பரில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும். ஸோ இந்த ₹1,000 நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜிஎஸ்டி நடக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த ஜிஎஸ்டி ஐடி ஃபைல் பண்ணுறது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.